சென்னை தியாகராய நகர் தொகுதி எம்எல்ஏ சத்யா என்ற சத்யநாராயணன். இவர் திருப்பதி, டி. நகர், கோடம்பாக்கம் ஆகிய 3 முகவரி கொடுத்து தனித்தனி வாக்காளர் அடையாள அட்டை பெற்றுள்ளார். சட்டசபை தேர்தலில் இந்த உண்மையை மறைத்து போட்டியிட்டதால் அவரது பதவியை பறிக்க வேண்டும் என சட்ட பஞ்சாயத்து இயக்க தலைவர் சிவ இளங்கோ தேர்தல் கமிஷனுக்கு புகார் அனுப்பியுள்ளார். பேர் சேர்க்கறதுல ஒரு மோசடி செஞ்சிருக்கிறார், அது ஒரு குற்றம். அது 1 ஆண்டு சிறை தண்டனைக்கு உள்ள குற்றம். அடுத்தது அஃபிடவிட்ல அவர் தகவலை மறைச்சிருக்கிறாரு, அது கிட்டத்தட்ட 6 மாதத்திற்கான தண்டனை. அதனால அவருக்கு தண்டனை பெற்றுத்தர்றதுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது இவ்வாறு ஒரு மோசடியான விஷயங்களை செய்ததுனால அவனுடைய எம்எல்ஏ பதவியை தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் கடிதம் எழுதியாச்சு. அதே போல மாநில தேர்தல் ஆணையத்திற்கு தலைமை தேர்தல் ஆணையருக்கு என்ன எழுதியிருக்கோம்னாக்கா 2011-16 அவர் சென்னை மாநகராட்சியினுடைய கவுன்சிலர் இருந்த காலகட்டத்தில் 2012 அவர் ஒரு சொத்து வாங்குறாரு. அந்த சொத்துல 2012 அவர் அங்கே வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்குது. ஒரு கவுன்சிலர் அங்கே இருந்தவர் இன்னொரு மாநிலத்தில் இந்த மாதிரி வாக்காளர் பட்டியலில் பேரை சேர்த்திருக்கிறாரு, முறைகேடு பண்ணியிருக்காரு. அதனால அந்த காலத்திற்கான அவர் 2011-16 ஆண்டு அந்த கவுன்சிலர் பதவிக்காலம் முடிந்திருந்தாலும் அந்த காலத்திற்கான அவருடைய கவுன்சிலர் பதவி செல்லாது என அறிவிக்க வேண்டும் என நாங்கள் கடிதம் அனுப்பிச்சிருக்கிறோம். அதே போல இங்கே சட்டசபை செயலாளர், சட்டசபை தலைவர் 2 பேருக்கும் கடிதம் அனுப்பிச்சிருக்கிறோம். இவங்க உரிய நடவடிக்கை எடுக்கல அப்படின்னாக்கா சட்ட பஞ்சாயத்து இயக்கம் நீதிமன்றம் மூலயமாக உரிய நடவடிக்கை எடுக்கணும். என்னன்னா இனி ஒரு தேர்தல் நின்னாக்கா ஏதோ ஒரு அஃபிடவிட் கொடுக்குறோம், ஏனோ தானு ஏதாச்சும் கொடுக்கறது, பாதி சொத்தை மறைக்கிறது, கிரிமினல் மறைக்கிறது, ஏதாச்சும் கொடுத்தா யார் என்ன செய்ய போறா, யாரும் நீதிமன்றம் போக போறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டிங் தான் இன்னைக்கு இருக்கு. அதை மாற்றி இனிமேல் தேர்தலில் நின்று இந்த மாதிரி தவறான தகவல் கொடுத்தா சிறைக்கு போவோம், வெற்றி பெற்று வந்தா அந்த பதவி செல்லாது அப்படின்னு நீதிமன்றம் போல தீர்ப்பு வாங்கிட்டு வந்துருவாங்கன்னு பயம் இருக்கணும். இது இந்தியா முழுமைக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு தீர்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சட்ட பஞ்சாயத்து இயக்கம் வழக்கு தொடுக்க உள்ளது என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் இது வரைக்கும் இருக்கக்கூடிய வழக்கல் எப்படின்னாக்கா இந்த குற்றம் இத மாதிரி பொய்யான தகவலை கொடுத்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுக்கு 1 ஆண்டு சிறை தண்டனை. ஆனா தேர்தலில் நீங்க போட்டியிடாமல் தகுதி நீக்கம் பண்றதுக்கு 2 ஆண்டுக்கு குறையாத சிறை தண்டனை உள்ள வழக்குகள்ல தான் அது மாதிரி நீக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ தேர்தல் ஆணையத்திட்ட உச்சநீதிமன்றத்தில் இது மாதிரி ஒரு வழக்கு போயிருக்கும் போது அவங்க இது மாதிரி சொல்றாங்க, தேர்தல் ஆணையத்திட்ட கேட்கறாங்க, இது வரைக்கும் உள்ள சட்டத்தின்படி அவரை தகுதி நீக்கம் செய்ய முடியாது, அதனால் இந்த மாதிரி தேர்தல் முறைகேடுகள் செய்யறது ஒரு கடுமையான குற்றமாக கருதி அஃபிடவிட்ல தவறான தகவல் கொடுக்கறதும் இந்த மாதிரி வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்க்கிறதுமான அந்த குற்றத்தை கடுமையான குற்றமாக கருதி அது எவ்வளவு 6 மாசமா இருந்தாலும் சரி 3 மாசமா இருந்தாலும் சரி உடனடியாக தகுதி நீக்கம் செய்ய உரிய சட்ட திருத்தத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் மத்திய அரசுக்கு அப்பவே கடிதம் எழுதிடுது. இப்ப இருக்கிற வரைக்கும் தகுதி நீக்கம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லா வழக்குங்களே என்னன்னா ஒரே மாநிலத்தில் நடந்தது, ஒரே மாநிலத்தில் இப்ப சொல்றேன் இல்லைங்களா, ஒரே தொகுதியிலே 2 அட்டை இல்ல ஒரே மாநிலத்தில் வெவ்வேறு தொகுதிகள்ல இருக்கும். ஆனா இந்த வழக்கு இதே மாதிரி போனுச்சுன்னா நீதிமன்றம் போனுச்சுன்னா இது 2 மாநிலத்துல உள்ளது, இது முதல் முறையான வழக்கா இருக்கலாம். அதனால இங்கேயுமே தமிழ்நாட்டிலயும் அவர் எம்எல்ஏ இருக்கலாம், அங்க யாருக்குமே தெரியாம ஒரு கவுன்சிலர் கூட இருக்கலாம் திருப்பதியில போய். இப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இப்ப இருக்கிறதுல 1 வருஷம் சிறை தண்டனை பிளஸ் அபராதம், இல்லாட்டி 2 சேர்ந்து அவருக்கு விதிக்கலாம். கண்டிப்பா அவர் நீங்க ரொம்ப மினிமம் அவர் நீதிபதி நினைச்சா கூட 6 மாசத்துக்கு கீழே குறைக்க முடியாது. 6 மாசம் அவர் சிறையில் இருந்தா ஆகணும். அதுக்குள்ள நீதிமன்றத்துக்கு நடைமுறைகள்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த வழக்குகள் போட்டு அது முடிகிறதுக்குள்ள இன்னும் 2 வருஷம் 2.5 வருஷத்தை முடிச்சிடலாம். முடிச்சாலும் நம்ம பதவியிலிருந்து போன பிறகும் சிறைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் வரணும் அப்படிங்கறது மற்ற எம்எல்ஏ எம்பிக்களுக்கும் அது ஒரு அச்சுறுத்தலா இருக்கணும். இனிமேல் தேர்தல் அஃபிடவிட் அப்படின்னாக்கா சரியான தகவலை கொடுக்கணும், உண்மையான தகவலை கொடுக்கணும் அப்படிங்கிற பயம் இருக்கும். இப்போ ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தேர்தலில் நிற்கும் போது அஃபிடவிட் அப்படிங்கிற கான்செப்டே இல்லை. சொத்து கணக்கெல்லாம் காமிக்கணும் தேர்தலில் நிற்கிறாங்கன்னு. இப்போ அதை எங்களை நிறைய அமைப்புகள்லாம் போராடி தான் இப்போ கொண்டு வரப்பட்டது. இப்போ இந்த மாதிரியான ஒரு அடுத்த கட்டமாக ஒரு போராட்டம்னு வச்சுக்கலாம், ஒரு சட்ட போராட்டம். இனிமேல் இந்த மாதிரியான ஒரு மக்கள் பிரதிநிதிகள் தேர்தல் மோசடி செஞ்சால் அது கடுமையான குற்றமாக கருதி அவரை தகுதி நீக்கம் செய்வதோடு அல்லாமல் 2 ஆண்டுகளுக்கு மேல அவர் சிறையில போடணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையா இருக்குது. அந்த கோரிக்கையை இந்திய தேர்தல் ஆணையம் சட்டத்துறைக்கு முன்மொழிஞ்சிருக்கிறாங்க.
சட்டத்துறை வந்து இப்போ வந்து அரசாங்கத்துக்கும் கொடுத்துருக்குது. அரசாங்கம் இதை வந்து பாராளுமன்றத்தில் வந்து சட்டத்தை நிறைவேற்றணும். ஆனால் இவர்கள் செய்வார்களா? ஏன்னா இவர்கள் தான் அந்த தப்பு செய்கிறாங்க. சட்டம் இயற்றக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இந்த தவறை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால எளிதில் கொண்டு வரதுக்கு அவர் தயாராக இருக்க மாட்டார்கள். பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு, சட்ட போராட்டங்களுக்கு பிறகுதான் இது கண்டிப்பாக நிறைவேறும். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேறும். இனி வந்து இந்த மாதிரியான மோசடிகள் செய்வர்கள் சிறை வாசம் போகணும், தகுதி நீக்கம் செய்யப்படணும் அப்படிங்கிற பயம் வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்கிறத நம்புகிறோம்.